ஹை கைஸ், இந்த யூடியூப் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். க்ளவுட்ஸ்க்கெலாம் நடுவில் அதை பச்சை பசேல்னு டீ பிளான்டேஷன்லாம் தாண்டி 100 வருஷத்துக்கு மேலே ஒரு பழமையான ஸ்டீமில் இயங்குகிற ரயில் பயணம் செஞ்சால் எப்படி இருக்கும்? ஆமாம், தமிழ்நாட்டோட பெருமையான ஊட்டி டாய் ட்ரெயின் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 7 நிமிஷம் வீடியோவில் ஊட்டி டாய் ட்ரெயினில் எப்படி டிக்கெட் புக் பண்ணணும், எந்த சீட் எடுத்தால் பெஸ்ட் வியூ கிடைக்கும், இந்த பயணத்தில் மறைஞ்சிருக்கிற சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனவுடனே அங்கே பார்த்திங்கன்னா 2 மயில் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே மேலே போகும்போது ஃபுல்லாக தென்னந்தோப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் ஒரு குட்டி குட்டி ஸ்டேஷன்லாம் வந்துச்சு. அந்த ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா மக்கள் இவ்வளோ நாள் டெய்லியுமே போகிற ரூட் தான் இந்த ட்ரெயின். அப்போ கூட அந்த ட்ரெயினை பார்த்து எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு பாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெயினோட க்ரேஸ் எவ்வளோ அப்படின்றது இதில் நல்லாவே தெரிஞ்சுது. தூரத்தில் இருக்க அந்த மலை மேலே தான் நம்ம போக போகிறோம் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. முதல்ல இந்த ரயிலோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுப்போம். 1908 பிரிட்டிஷாரால் தொடங்கப்பட்ட இந்த ரயில் பாதை 2005 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆசியாவிலே மிக செங்குத்தான ரயில் பாதை இது தான். இந்த செங்குத்தான மலையில் ரயில் வழக்கமாக போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா செங்குத்தான பாதை இல்லைங்களா. ஸோ அதுக்காக ரேக் அண்ட் பினியன் அப்படின்ற பல்சக்கர டெக்னாலஜியை தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் இந்த ஸ்பெஷல் ஸ்டீம் இன்ஜின் தான் ரயிலை மேலே தள்ளிட்டு போகும். இந்த அனுபவமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்பெஷலாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் மேலே ஏறுறத பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படியே மரங்களும் ரொம்ப அடர்த்தியாகிச்சு. பின்னாடி பார்த்தா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மலை பள்ளத்தாக்கு மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸு, ஒரு பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களோட ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா ஒரு பேசிக் நீட்ஸான வாட்டர், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு 4.5 hours 5 hours லாங் ட்ராவல்னும் போது நீங்கள் ஃபேமிலி குழந்தைங்களோட போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 ஸ்டேஷன் கிட்ட நிறுத்தி ஏறணும். அங்கே இறங்கி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்டேஷனில் மட்டும் ரொம்ப நிறைய குரங்குங்க. ஸ்டேஷனில் ட்ரெயின் நிறுத்தின உடனே அங்கே டிடிஆர் எல்லாருக்கும் கதவெல்லாம் தட்டி இங்கே குரங்கு வரும், கதவை சாத்திட்டு தான் இறங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சாத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த கேப்லேயே ஒரு குரங்கு உள்ளே ஒரு சேட்டை பண்ணி ஸ்நாக்ஸ் பேக்லாம் எடுத்துகிட்டு ஓடிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மலை இந்த மலை மேலே அப்படி ஒரு ஸ்னோ இருக்கிற வியூ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எப்படி சொல்கிறது, ஒரு டிவைன் இல்லை ஒரு காம் அதை மாதிரி ஒரு ட்ராவல் இது. அதுவும் நீங்கள் மேக்ஸிமம் இந்த மான்சூன் டைமில் போனீங்கன்னா ஐ திங்க் இன்னுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். நான் மே மந்தில் போனேன். மான்சூனில் இது இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வியூ அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதே ட்ரெயினை ஒரு சின்ன சாரல் மழையில் மேலே ஏறும்போது இதை விட அழகாக இருக்கும், உணர முடியும்னு நினைக்கிறேன். இந்த பயணத்தில் மொத்தம் 208 வளைவுகள், 16 குகைகள், 250க்கும் மேற்பட்ட பாலங்களை கடந்து போகிறோம். மேட்டுப்பாளையம் தாண்டினோடனே ரொம்ப அடர்ந்த காடுகள் ஆரம்பிக்கும். போகிற வழியில் நமக்கு சான்ஸ் இருந்தால் காட்டு யானை, மான்கள் இல்லை கொஞ்சம் அரிதான பறவைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் கல்லார், ஹில்க்ரோவ் அப்படின்ற குட்டி ஸ்டேஷன்லாம் வண்டி கொஞ்சம் நேரம் நிற்கும். அங்கே நிற்கும்போது நீங்கள் காஃபி டீ குடிச்சிக்கலாம். அப்படியே அங்கே பொறுமையாக நின்று அந்த இடத்த மலையோட அழகையும் ரசித்தா மனசுக்கு ஒரு நல்ல அமைதி கிடைக்கும். ரயிலோட வேகம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 10லேருந்து 15 கிலோமீட்டர் வேகம் தான் போகிறதுனால உங்களால் நிதானமாக எல்லா மலையோ மரங்களோ எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டே போகிறதுக்கான வாய்ப்பு இதில் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. சூப்பரான ஃபோட்டோஸ், ரீல்ஸ் கூட அதனால் நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம். குன்னூர் ஸ்டேஷன் வந்ததும் ஸ்டீம் இன்ஜினுக்கு பதிலாக டீசல் இன்ஜின் மாற்றுவாங்க. அங்கே குன்னூர் ஸ்டேஷனில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட வண்டி நிற்கும். அங்கேருந்து ஊட்டி வரையிலான பாதை முழுக்க பச்சை பசேல்னு தேயிலை தோட்டங்கள் தான் இருக்கும். பெரிய பெரிய யூக்கலிப்டஸ் மரங்களும் சூழப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம தளபதி விஜயோட "உன்னோடு வாழாத வாழ்வென்ன"
வாழ்வு பாட்டு, ஷாருக் கான் நடித்த இந்த உலக புகழ்பெற்ற சையா சையா பாட்டு இருக்கட்டும், எல்லாமே இந்த ரயிலோட மேல்கூரையில் தான் ஷூட் பண்ணாங்க. இந்த பாதையில் பயணம் செய்யும்போது நமக்கே ஒரு சினிமா ஹீரோ ஹீரோயின் ஃபீல் கூட கண்டிப்பாக வரும். சீசன் டைமில் பார்த்திங்கன்னா 2 ட்ரெயின் விடுறாங்க. ஒன்று 7:00 மார்னிங் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி, இன்னொன்று பார்த்திங்கன்னா 10:00 விடுறாங்க. பட் மார்னிங் ட்ரெயின் கொஞ்சம் நார்மினல் ரேட்டில் இருந்துச்சு. 10:00 ட்ரெயின் வந்து டிக்கெட் ப்ரைஸ் அதிகம். பட் இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக போகணும், டிக்கெட் புக்கிங்கும் கிடைக்கணும் அப்படின்னா 10:00 ட்ரெயின் நீங்கள் ஆப் பண்ணலாம். சரி, இந்த அழகான பயணத்தை நீங்களும் அனுபவிக்க சில முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிக்கெட் புக்கிங். அது ஐஆர்சிடி வெப்சைட் மூலம் 2 மந்த்ஸ் பிஃபோராகவே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆயிரும். அடுத்து ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரலும் ஃபஸ்ட் கிளாஸே புக் பண்ணிக்கோங்க. அங்கே குஷன் சீட் இருக்கும், ஜன்னல் வழியாக பார்க்குறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பெஸ்ட் வியூ சீட்டு. நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிறீங்க அப்படின்னா ரயிலோட லெஃப்ட் சைடு உட்காந்துக்கோங்க. அங்கே உங்களுக்கு மலை பள்ளத்தாக்கெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல பெஸ்ட் வியூ கிடைக்கும். தக்கல் டிக்கெட் பார்த்திங்கன்னா, தக்கல் இந்த சென்ஸ் என்னென்னா, நீங்கள் அன்ரிசர்வ்டில் போகணுன்னா அங்கே மேட்டுப்பாளையத்துக்கு மார்னிங் 2:00 போயிட்டு அங்கே க்யூவில், ஏன்னா 2:00 வந்து க்யூவில் வந்து ஒரு 35 மெம்பர்ஸ் கிட்ட வெயிட் பண்ணாங்க. அப்படி போய் போகிறாங்க. பட் அது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீ புக்கிங் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். சுமார் 4.5 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் நம்ம ஊட்டி ஸ்டேஷன் வந்தாச்சு. நீங்கள் ஏற்கனவே இந்த ஊட்டி டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட அனுபவத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் போகலை அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி உடனே ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.